ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இன்று உலக மகளிர் தினம். அனைத்து சகோதரிகளுக்கும், உலகத்தில் உள்ள அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய பெண்கள் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்றைய நாள் மட்டும்தான் நமக்கான நேரமானு கேட்டால் கிடையாது. உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்குமே அன்றாடம் ஒவ்வொரு நாளுமே நம்ம கடந்து போகின்ற நாட்கள் அனைத்துமே ஒரு சாதனை படிக்கக்கூடிய நாள் தான். இன்னைக்கு கொஞ்சம் மார்ச் 8 ஸ்பெஷலாக பெண்களுக்காகவே பார்த்திங்கன்னா நிறைய விதமான என்ன சொல்கிறதுனா ஒரு தினமாகவே வச்சு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மதிக்கக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு மார்ச் 8. லைஃப்பில் பார்த்திங்கன்னா நமக்கான மரியாதை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலையை பார்த்து அதன் மூலம் ஏதாவது ஒரு வருமானம் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் நமக்கான மரியாதை முழுமையாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். என்னதான் எதார்த்தமான லைஃப்பில் பார்த்திங்கன்னா எவ்வளவோ பெண்கள் முன்னேறிட்டு வர்றாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில். அப்படின்னாலும் இன்னும் நிறைய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா அவங்க அவங்களோட திறமைகள் அனைத்துமே வெளியில் கொண்டுட்டு வர முடியாத அளவுக்கு தான் இன்னும் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. எவ்வளவோ பெண்களுக்கு வெளியில் போய் வேலைக்கு போகணும்னு ஆசையாக இருக்கும். ஒரு ஜாப்பில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கனவுகள் இருக்கும். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு சிலர் அலோவ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ வெளியில் போய் தான் நம்ம வேலை பார்க்கணுமா அப்படின்னு கிடையாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் சோசியல் மீடியாக்கள் அதிகமாக வந்துருச்சு. ஆன்லைன்லேயே எவ்வளோ விதமான வேலைகள் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நமக்கான திறமையை நம்ம தான் வெளிக்கொண்டு வரணும். நமக்கான வாய்ப்புங்கிறது பார்த்திங்கன்னா யாருமே கொண்டு கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ இதில் ஒரு ஜாப் இருக்குது, இதை நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. நமக்கான வேலைகளை நம்ம தான் உருவாக்கிக்கணும். நமக்கு என்ன திறமை இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதுலேருந்து முன்னேறி வர பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்னுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், ரொம்ப சேஃப்டியான ஒரு வலைதளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். மற்ற மீடியாக்கள்லாம் மற்ற வலைதளங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவ்வளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ இது சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பிரைட் இருக்கக்கூடாது, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கக்கூடாது, அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சேஃபான ஒரு பெண்களுக்கு சேஃபான ஒரு சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் நான் சொல்லுவேன். அதனால தான் நான் சஜஷன் பண்ணேன். நான் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் அதிகமாக இல்லை, யூடியூப்பில் இருக்கிறேன். யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸில் ஏதாவது ஒரு கிளிப்பிங் எடுத்து போட்டாலுமே அது ஸ்ட்ரைக்கு கொடுத்துருவாங்க, வார்னிங் அது மாதிரி கொடுத்துருவாங்க. ரொம்ப சேஃப்டியான ஒரு மீடியான்னு பார்த்தோம்னா இந்த யூடியூப் தான். அதனால் பெண்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா உங்களால் வெளியில் போக முடியல, வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற பொழுது எல்லா பெண்களுக்குமே ஏதாவது ஒரு வகையான ஒரு திறமை இருக்கும். யாருக்குமே திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் சொன்னாலுமே நான் நம்ப மாட்டேன். ஏதாவது ஒரு திறமை இருக்கும். ஒரு பூ கட்டுற வேலையிலேருந்து, தையல் தொழிலேருந்து, ஒரு மாவு பதம் பார்த்து அரைச்சி கொடுக்குறதுலேருந்து, பெரிய ஒரு சாஃப்ட்வேர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறதுலேருந்து, ஒரு சிஸ்டத்தில் ஏதாவது மிஸ்டேக்னால் அதை கண்டுபிடிக்கிறதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எவ்வளோ விதமான பெண்கள்லாம் இப்போ நிறைய சாதிச்சுட்டு வராங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தான் வாய்ப்பு உருவாக்கிக்கணும். அதனால் நீங்கள் வெளியெல்லாம் எங்கேயுமே போக முடியல, உங்களுக்கு ஒரு வேலை பார்க்கணும், ஏதாவது ஒரு வருமானம் நம்ம குடும்பத்துக்குமே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா உடனே நமக்கு நமக்கான காசு கிடைச்சிருமான்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப 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 நம்ம சிரமப்படணும். ஏன்னா இப்போ தெரிஞ்ச முகம், பரிச்சயமான முகமாக இருக்கிறாங்கன்னா அவங்க சோசியல் மீடியாக்குள்ளே வரும்பொழுது பார்த்திங்கன்னா மக்கள் டக்குன்னு அவங்க கலந்துட்டு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்ப்பாங்க. இப்போ நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்லேருந்து ஒரு ஃபேமிலி வர யாருமே தெரியலை, வெளியூர் சமூகத்துக்கு நம்மளை யாருன்னு தெரியல. அப்படிங்கிற பொழுது நம்மளுடைய அடையாளத்தை நம்ம தான் படிப்படியாக மக்களுக்கு கொண்டுட்டு போகணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறமைகள் அனைத்துமே சோசியல் மீடியாக்களை கொண்டுட்டு வாங்க. நிறைய சப்போர்ட் மக்கள் பண்ணுவாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் கரெக்டாக இருந்து நமக்கான ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜ் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு கண்டிப்பாக சப்போர்ட் கொடுப்பாங்க. எவ்வளோ திறமைகள் வீட்டில் வச்சுருப்பாங்க. இப்போ முகமே காட்டாமல் பார்த்திங்கன்னா லேக் கணக்கில் சம்பாதிக்கிறாங்க.
முகம் காட்டாமல் நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க. பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு ஒர்க் பார்க்குறது தான் அவ்வளோ ஒரு நீட்டாக பெர்ஃபெக்ஷனாக வந்து முகமே காட்ட மாட்டாங்க. யாரும் என்ன தெரியாது. மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 போலலாம் சம்பாதிக்கிறாங்க. அப்படியே அந்த சம்பாதிக்கிறதும் பார்த்தீங்கன்னா நமக்கான திறமைகள் வந்து கரெக்டாக நம்ம வந்து கொண்டுட்டு போகணும். ஈஸியாக ஒன்று நம்ம யூடியூப்பில் வந்து எந்த ஒரு வீடியோவுமே போட முடியாது. கரெக்டாக நம்ம வந்து எந்த ஒரு காப்பி ரைட் இல்லாமல் எந்த ஒரு மிஸ்டேக்குமே இருக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு வீடியோ வந்து கிளியராக வந்து நமக்கு வந்து சென்ட் ஆகும். அப்படியே நிறைய விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. நீங்கள் வெளியில் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கான திறமைகள் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும். எந்நேரமும் நம்ம வீட்டிலேயே இருந்துக்கிட்டு ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு ஒரு மொபைலை பார்த்துக்கிட்டு அப்படியே நாளை கழிச்சுட்டு இருந்தோம்னா அது நமக்கு ஒரு விதமான டிப்ரெஷன் வரும். டெய்லிக்குமே அதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது அதனால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. அது ஒரு சாதாரண ஒரு பொழுதுபோக்கு தானே தவிர நம்ம லைஃப்பில் அது ஒரு பார்ட் ஆஃப் த டைம்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. நமக்கான வேலையை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து உருவாக்கிக்கணும். ஒரு 10 ரூபா நம்மளால் முடிஞ்சு நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு மாதம் ஒரு 5,000 வருது. ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நான் வந்து சொல்கிறேன், வெளியில் எங்கேயுமே போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மாதம் 5,000 உங்களுக்கு வருது, 10,000 வருது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு வந்து ஏற்படுத்தி சொல்லிட்டு அன்றாடம் வந்து அனுதினம் இந்த லைஃப் வந்து சமாளிக்கக்கூடிய பெண்களுக்கு தான் வந்து தெரியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட திறமைகள் எதுவாக இருந்தாலுமே நான் சொல்கிறது வெளியில் எங்கேயுமே வேலைக்கு போக முடியல, வெளியில் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வீட்டில் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்கிறேன். யூடியூப் சேனலை வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்குது. நம்ம அதையும் தாண்டி படிப்படியாக வந்து போகணும். டெய்லிக்குமே வீடியோ போடுங்க. இப்போ நிறைய சகோதரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சொல்கிறாங்க எனக்கு வியூஸே போக மாட்டேதுக்கு. அப்போ நான் ஒன்று லட்சக்கணக்கிலலாம் வந்து சப்ஸ்கிரைபர் எதுவுமே கிடையாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நானுமே வந்து படிப்படியாக வந்து வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 1 இயர் கம்ப்ளீட் வந்து ஆகிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே தெரியும். நான் ஒரு நாள் கூட வந்து லீவ் வந்து போட மாட்டேன். என்னால் முடிஞ்ச மெசேஜ் ஏதாவது பாசிட்டிவான வந்து மெசேஜ் வந்து வீடியோவில் வந்து எப்போதுமே நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். அதனால் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களோட திறமைகளை வந்து நம்ம வெளியில் கொண்டு வந்தால் மட்டும்தான் நமக்கான அங்கீகாரம் வந்து கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே எல்லார் விதமான திறமைகள் இருக்கும். அதை வந்து வெளியே கொண்டுட்டு வாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்னு பார்த்திங்கன்னா அது இந்த சோசியல் மீடியா அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். அது வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பெரிய ஆஃபீஸர்னால் யார் சொல்கிறோன்னா இப்போ பெரிய பெரிய நிறுவனத்தில் புரிஞ்சவங்க கூட இந்த சோசியல் மீடியாக்கள் வந்து யூடியூப்லலாம் வந்து அதிகமாக வராங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து வருமானம் வந்து வருது. நம்ம முழு கவனத்தையும் இதில் வந்து நல்லா செலுத்தி நமக்கான எஃபெக்டை கரெக்டாக வந்து நம்ம போட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ மாதம் 1 லட்சம் கூட சம்பாதிக்கிறாங்க. ஃபேமிலியிலேயே வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு 1 லட்சம் சம்பாதிக்கிறவங்களாம் எவ்வளோ இந்த சோசியல் மீடியாக்கெல்லாம் நிறைய வந்து இருக்கிறாங்க. அதனால் நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண வேணாம். பெண்களாகிய உங்களுக்கு என்ன திறமைகள் இருக்குதோ அதே மாதிரி நான் வீட்டில் உள்ள ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மற்றவங்க அதை சொல்கிறாங்க, என்னோட ரிலேஷன் வந்து இப்படி சொல்கிறாங்க, என்னுடைய மாமா அத்தை அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்கள காரணம் காட்டி வீட்டில் இருக்கிற பெண்களை வந்து வெளியில் வேலைக்கு போகாமல் இருக்க விடாதீங்க. ஏன்னா நம்மளுடைய குடும்பத்தை நம்ம மட்டும்தான் பார்க்கணும். இப்போ சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு விதமான என்ன சொல்கிறது, அவங்க ஃபேமிலியில் எந்த ஒரு விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அவங்க வந்து ஃபேமிலியில் நல்லா வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்லக்கூடிய நம்மளோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு அன்றாடம் ஒரு ஃபினான்சியல் ரீதியான ஏதோ ஒரு கஷ்டம் வந்து நம்ம வந்து அன்றாடம் வந்து அது வந்து கடந்து தான் போகணும். அப்படி அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட வீட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய ஆசைகளையும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா வந்து நம்மளுடைய லைஃப்பை நம்ம மட்டும்தான் பார்க்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சம்பாதிச்சா மட்டும்தான் இப்போ உள்ள காலத்தில் வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய பட்ஜெட்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி போகலாம். அதனால நம்பிக்கை நமக்கு வந்து நம்மளுடைய மனைவி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது இல்லை. யார் என்ன சொன்னால் என்ன எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய விதமான மன தைரியத்தை தான் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். இதை வந்து நான் வந்து என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு அக்கா தங்கச்சிக்கு வந்து வெளியில் வேலைக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதே மாதிரி மனைவி வந்து வெளியில் போகாமல் வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் சரி நான் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் தான். இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியாக்கெல்லாம் என்னுடைய முகத்தை காட்டி நான் வந்து
பேசுகிறேன்னா வந்து என்னுடைய கணவர் தான் எனக்கு வந்து முழுக்க முழுக்க வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. அவங்க தான் சொல்லுவாங்க லைவ்லாம் போடு, அப்போ தான் உனக்கு வந்து வாட்ச் ஹவர்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட சில நேரம் யோசிப்பேன் லைவ்லாம் போட வேணாம், பேட் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு. அவங்க வந்து அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவாக வந்து சொல்லுவாங்க. அவங்க அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஒரு ஒரு இடத்த கொடுத்ததுனால தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் முன்னாடி வந்து ஏதோ ஒரு அன்றாட வந்து ஒரு மெசேஜ் பாசிட்டிவாக நான் வந்து சொல்கிறேன். அதனால வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள் நமக்கான சூழ்நிலைகள், திறமைகள் அனைத்துமே நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும். அடுத்தவங்களை எப்போதுமே நம்ம காரணம் காட்டக்கூடாது. அவங்கனால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. அவங்க சொல்கிறவங்க வந்து 1000 விதமான யோசனைகள் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. நமக்கான லைஃப்பை நம்ம மட்டும்தான் வந்து அது கடந்து போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச மெசேஜை வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எதை நினச்சுமே கவலைப்படாதீங்க. ஏன்னா உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விதமான கவலைகளோட தாங்கிட்டு நிறைய மனிதர்கள் இருக்காங்க. நம்மளாம் அன்றாடம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் வீட்டில் அன்றாடம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுவே பெரிய நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான். இதை விட வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா இப்போ ரீசனாக நான் சொன்னேன், என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம வெளியில் சொல்லவே முடியாது. அதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளாம் எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நோய் நொடி இல்லாமல் நம்ம லைஃப்பில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கணுங்கிறது அது பெரிய ஒரு சாதனை தான். அதனால மனசை எப்போதுமே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயத்த வந்து பாருங்கள். ஒரு பாட்டு கேட்குறதா இருக்கட்டும் சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு செடிகள் வளர்த்து அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும் சரி, அந்த மாதிரிக்கு மைண்டை வந்து கொண்டுட்டு போங்க. நெகட்டிவான தாட்ஸ்லாம் அதிகமாக எதுவுமே வச்சுக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னைக்கு வந்து மகளிர் தின நாள் வாழ்த்துக்களை அனைத்து விதமான சகோதரிகளுக்கும் நான் சொல்லிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் இன்றைக்கி வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருங்க. ஏதாவது முயற்சிகள் வந்து தொடங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா இன்றைய நாள்லேருந்து தொடங்குங்க. ஏன்னா நமக்கான லைஃப் வந்து நம்ம தான் வந்து வாழ்ந்து ஆகணும். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம். வேற ஒரு வீடியோஸில் பார்க்கலாம். நன்றி.